ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம ஒரு ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, லாஸ்ட் வீடியோவே நான் போரூர் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் சில்வர் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்தேன். அவங்களோட சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸு எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக மேலே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், இல்லை எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கான ஷாப்பிங் தாங்க போயிருந்தேன். ஸோ அப்போ நான் பார்த்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வரலட்சுமிக்கு பூஜைக்கு தேவையான அந்த ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா ஐடியாஸ் கிடச்சிதுங்க எனக்கு இங்கே. ஸோ அங்கே பார்த்துருந்த பொருள் எல்லாமே மேக்ஸிமம் எதெல்லாம் ரேட்டு நான் நோட் பண்ணியிருந்தேனோ அந்த ரேட்டோடு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைனுக்கும் இங்கே உள்ள விற்கிற விலைக்கும் எப்படி இருக்குது, நமக்கு எதில் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கம்பேரிசன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரேட்லாம் பார்க்கும் போதுலே. ஸோ ஹேண்ட்பேக்ஸு, கிளச்சஸ்ஸு, பவுச்சு இதெல்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் இதெல்லாம் 99 தான். ரொம்ப அழகாக இருந்தது இந்த பவுச்லாம் உங்களுக்கு. லாஸ்ட் இயர் நவராத்திரி அப்போ கொலு வைக்கிறப்ப இங்கே தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது கொலு பொம்மையும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதும் இங்கே வாங்கியிருந்தேங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு ரொம்ப இருக்குதுங்க உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் கூடிடுச்சா, விலைவாசி கூடிடுச்சா, இல்லை இவங்க கடையில் ரேட் கூட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனால் எனக்கு இங்கே என்ன ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா பொருளும் ஒரே இடத்துல வாங்கிடலாங்க. இப்போ நான் சவுகார்பேட் போனாலும் இந்த ஃப்ளவர்ஸு, இந்த ஹேங்கிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கடைக்கு போனோம். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் அந்த தாம்பலத்தில் வைக்கிற திங்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடையாக நம்ம ஏறி இறங்க வேண்டியது இருக்கும். பட் இங்கே எல்லாமே ஒரே இடத்துல கிடச்ச மாதிரி இருந்ததுங்க. இந்த பிளேட்லாம் 32 ருபீஸ். இதெல்லாம் ஓகே தாங்க உங்களுக்கு. நல்லா ஸ்டர்டியாக தான் இருந்தது, ரொம்ப தாளாலாம் இல்லை. சவுகார்பேட்டில் இதை விட லெஸ் ரேட்டுக்கு கிடைக்கும். பட் அந்த அளவுக்கு அது ஒன் டைம் யூஸ் மாதிரி இருக்க மாதிரி தெரியும். இது நல்லா இருந்ததுங்க, கனமாக இருந்தது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போதுலாம் அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு பிளேட்டுக்கே 10 to 15 ருபீஸ் கூட இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க உங்களுக்கு. ஸோ நான் 2022 இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே 50 ருபீஸ், இதை விட கொஞ்சம் பெருசாக உள்ளது 70, அதை விட பெரிய தாம்பாளத்தட்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் 120 அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இப்போ எல்லாமே ப்ரைஸ் ரேட் இந்த 2 வருஷத்தில் விலைவாசி கூடினாலையா அப்படின்னு தெரியலை. இந்த மாதிரி பிளேட்லாம் நம்ம நட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியே நம்ம என்னெல்லாம் சில்வர் கலெக்ஷனில் பார்த்தோமோ அதே மாதிரியே இது கோல்டன் கலெக்ஷன்லங்க. இது எல்லாமே ஃபைபர் தான் உங்களுக்கு. அந்த பாலிஸ்டர் ஃபைபர்பாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது தான் உங்களுக்கு. இது மெட்டல் கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மரப்பெட்டி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். மீஷோலே நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு தான் வச்சுருக்கேன் இந்த மரப்பெட்டி. ஆனால் இதில் எனக்கு அதில் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஆனால் ஃபினிஷிங் எல்லாமே வுட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் ரேட் வைஸ் மீஷோவோட கம்பேர் பண்ணும்போதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸாவது கூட அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த சின்ன பாக்ஸே பார்த்தீங்கன்னா 320 ருபீஸு. மீஷோவில் 200 அரௌண்டு தான் நான் பார்த்த ஞாபகம் இருந்தது. ஆனால் நான் இங்கே ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா இந்த மரப்பெட்டியில் நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் போட்டு பூஜை ரூமில் வைக்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மரப்பெட்டி இந்த குட்டி சைஸ் மட்டும் ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன் நான். இப்போ இந்த சில்வர் காயின்லாம் சேர்த்து வச்சுட்டு வரேன் இல்லைங்க, அதெல்லாம் போட்டு வைக்கணுங்கிற ஒரு ஆசை தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய மரப்பெட்டியாக நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இதுக்கும் இங்கே 100 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரனால நம்ம ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க. ஸோ நீங்கள் யாராவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க. ரொம்ப அழகழகான ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 422 ருபீஸ். நல்ல ஃபோட்டோ ஃப்ரேம் அழகாக இருந்தது. இது ஒரு பென் ஹோல்டர் தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. 3 பக்கமும் உங்களுக்கு அந்த படம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த காமதேனு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உங்களுக்கு அந்த பிரம்மர் இருக்கிறது, சரஸ்வதி, அந்த காமதேனு அந்த பசுமாடோட வாலில் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ இந்த காமதேனு வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுனாங்க. ஸோ அதோடைய ரேட்டு மட்டும் யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோட எண்டில் அந்த காமதேனுவோட ரேட்டு சொல்கிறேன்.
அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த புத்தாலாம் அழகாக இருக்குன்னு பார்த்தேன். பட் காஸ்ட் வைஸ் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க. அது வந்து இது வந்து 230 ருபீஸ். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அப்படின்னு வாங்கலாம். எனக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அவ்வளோ இதாக அஃபோர்டபுளாக இல்லைங்க. இந்த இது நல்லா இருந்ததுங்க. 256 நம்ம பேங்கிள்ஸு, அப்புறம் கிளச்சஸ்ஸு அதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து முதல்லே காமிச்சேன் பார்த்தீங்களா? ரேஞ்சஸ் ஃப்ரம் ஒரு 120லேருந்து 300க்குள்ளே ரொம்ப ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இவங்க எல்லாருமே வாங்க வாங்க என்னைய வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை கூப்பிட்டுச்சுங்க. இந்த எல்லா தலையாட்டி பொம்மையும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறப்பே, க்யூட்டாக. ஸோ இது மாதிரி வாங்கி நம்ம காரில் அந்த டேஷ்போர்டில் வைக்கிறப்ப, இல்லை வீட்டில் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா அழகாக இருக்கும். எல்லோரையும் வாங்க வாங்கன்னு அப்படியே தலையாட்டி கூப்பிட்ற மாதிரி. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 40 ருபீஸ் 30 ருபீஸ்க்கே இருந்தது உங்களுக்கு. பட் இது வந்து சின்ன சைஸே 40 ருபீஸ் அப்படின்ட்டு இருந்தது. பட் நான் சவுகார்பேட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. அதுவே வந்து 30ஓ 35ஓ தான் வாங்கியிருந்தேன். இந்த ஹாட்டின் பாக்ஸ்லாம் 33 தான். உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் பூஜைக்கு வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ 50 ருபீஸ்னால் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்தது. இதுலேயும் கலெக்ஷன்ஸ் அதிகமாக தான் இருந்தது. இல்லை நம்ம ஒரு ரிங் கிஃப்ட் பண்ணுறோம் யாருக்காவது அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுக்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்குற அந்த பிளேட்ஸும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் நீங்கள் வாங்கும் போதில் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சில பிளேட்லலாம் டேமேஜ் அது மாதிரிலாம் இருந்ததுங்க. இந்த குங்குமம் பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. 30 ருபீஸ் கிட்ட வந்தது அரௌண்டு. இதிலே வந்து 20 ருபீஸில் அந்த பக்கம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு. ஸோ நல்லா அழகாக இருந்தது. இதுவும் நல்லா கச்சிதமாக பூட்டுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து குங்குமம் வச்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக அதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீகாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்ம பேரை கேட்டால் சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த விலையை பார்த்தோன்னா கொஞ்சம் அதிர்ந்தாங்க போனேன் நான். நான் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 300 400 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினச்சேன். இந்த பீகாக் எவ்வளோ தெரியுமாங்க? 3000 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தது. அப்பப்பா சரி நீ அங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. ஒர்க்மேன்ஷிப்லாம் நல்லா தான் இருக்குங்க. அதுக்காக 3200 வந்து ஜாஸ்தி ரொம்ப அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்து இந்த சீக்ரெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா? நம்ம மெசேஜ் எழுதி உள்ளே வச்சு யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க 28 ருபீஸ்னு. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் கேண்டில் மாதிரி உள்ளது நம்ம கீழே அந்த ஆன் பண்ணோம்னா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் இயர் வந்து குலு அப்போ நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. அப்போல்லாம் வந்து 25 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போயும் அதே ரேஞ்சஸில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் பெருசாக உள்ளதெல்லாம் ரேட் ரொம்ப கூட இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேங்க. இதெல்லாம் 24ங்கிறது ஓகே தான். நான் லாஸ்ட் இயரே வந்து 25 ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த கேண்டில் வந்து 80 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. மற்றது எல்லாமே ஓகேவாக இருந்தது. அதே மாதிரி இங்கே நிறைய கிளாஸ் ஐட்டத்தில் செஞ்ச பிள்ளையார், அந்த தாமரை அதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு 50 வேணும் 100 வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் பிலோ 100 நிறையா வச்சுருந்தாங்கங்க. முருகனோட வேல், பெருமாளோட நாமம், அதே மாதிரி சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி அந்த பெருமாள், கொடையில் வச்ச மணிக்கு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பட் ரேட்டும் வந்து அப்படியே பிச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. அந்த மேலே அந்த கொடையோடு உள்ள அந்த பெருமாள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 சம்திங் வந்திருந்தது. இங்கிட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் நான் வந்து ஒரு 2 இது வாங்கி வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன் வீட்டில். இந்த கொலு வைக்கும் போதில் எல்லாத்துலேயுமே நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இதை விட கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து மீடியம் சைஸில் தாங்க இருந்தது. ஸோ அதே மாதிரி நிறையா சாய்பாபா பொம்மை அது எல்லாமே நிறையா இருந்தது. தோரணம் அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. ஸோ நம்ம ஒரே இடத்துல நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் போரூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போரூர் சரவணா ஸ்டோரே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் தான் போட்டிருந்தது. 21 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ கொஞ்சம் தேடணும் மெனக்கட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லோ ப்ரைஸ்லேயே நம்ம வந்து தேவையான பொருளை வாங்கிடலாம் நீங்கள். ஸோ பூஜைக்கு இன்னும் வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் வந்து 20 டேஸ் கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டாக ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்து க்ளீனிங் ஒர்க் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிடைக்கிற சாட்டர்டே சண்டேஸ்லலாம் வந்து ஷாப்பிங்காக போய்கிட்டு இருந்தேங்க. இந்த பிளேட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 130னா ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல கனமாகவும் இருந்தது. நல்லா அந்த மீனாக்காரி ஒர்க் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது.
இந்த குட்டி பிளேட் பாருங்களேன், 14 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்தது. பட் இந்த மாதிரி பிளேட்லலாம் சாமிக்கெலாம் நம்ம பிரசாதம் வைக்க முடியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த ஃபைபரில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ சாமிக்கு அப்படின்னு வர்றப்ப பிரசாதம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெண்கலத்தில் கிண்ணம் வாங்குங்க, இல்லைன்னா மரத்தால் செஞ்ச கிண்ணம், அப்படி இல்லைன்னா சில்வர் வெள்ளியில் ஒரு சின்ன கிண்ணம் வைங்க. இந்த எவர் சில்வரில் கிண்ணம் இல்லை இந்த மெட்டலில் வந்து செஞ்ச கிண்ணம் அப்படிலாம் வைக்காதீங்க. செம்பு, வெண்கலம், மரம், அப்படி இல்லையா ஒரு சின்ன வாழை இலையில் கூட நீங்கள் வச்சு வைங்க. நான் காமிச்ச பிளேட் எல்லாமே வந்து நீங்கள் சீர்வரிசை தட்டு வைக்கிறதுக்கு, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சீர்வரிசை தட்டுலாம் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஓகேங்க. இது வந்து காமதேனு நீங்கள் ஒரு 183 ருபீஸ் வர்ற மாதிரி இருந்தது. அதுவுமே நம்ம பூஜை ரூமில் வைக்க முடியாது. நம்ம வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறோன்னா உங்கள் ஷோகேஸில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் மேஷில் செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஹார்டாகவும் இருந்தது. ரேட் வந்து ஓகேவாக இருந்ததுங்க. 218. அந்த காமிச்ச முருகன்லாம் வந்து 450 சம்திங் தான் இருந்தது. அதே முருகன் அதிலே கொஞ்சம் பிக் சைஸு. போன தடவை வந்து தம்பி எனக்கு வீட்டில் கொலுவுக்கு வாங்கி கொடுத்தான். அப்போ காதி கிராஃப்டில் போய் தான் நாங்கள் வாங்கியிருந்தோங்க. கவர்மெண்ட்டோட அந்த காதி கிராஃப்டில் தான் கிட்டத்தட்ட 1200 சொல்லிட்டாங்க. பட் அதை வந்து நான் எனக்கு 600 700க்கே இந்த மாதிரி சரவணா எலைட்லேயும் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம டபுள் த ரேட் கொடுத்து வாங்கியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி மனையிலேருந்து பெரிய மனை வரையும் வச்சுருந்தாங்கங்க. 40 ருபீஸில் ஆரம்பித்து 450 ருபீஸ் வரையும் ரொம்ப அழகழகான மனைகள்லாம் இருந்தது. ஸோ இந்த மனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உட்டு மேலே வந்து அந்த கோல்டன் ஷீட் வந்து விரிச்சிருக்காங்க. சில்வர் ஷீட், கோல்டன் ஷீட்டுங்கிறது. ஸோ தாராளமாக நீங்கள் இதில் வந்து அம்மனை உட்கார வைக்கிறது எல்லாமே செய்யலாம். ஏன்னா கீழே வந்து மரப்பலகை தான் உங்களுக்கு, உள்ளே வந்து உட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மெட்டல்லாம் கிடையாது. நான் இந்த சில்வர் கலர் இது வந்து எடுத்திருந்தேங்க. நான் வந்து வெள்ளியில் ஒரு அம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த முக்காலி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒன்று வாங்கியிருக்கேன் நான். ஸோ நம்ம மொத்தமாக பல்காக நிறையா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சவுகார்பேட் போகலாங்க. ஆனால் சவுகார்பேட் போனால் இது எல்லாமே ஒவ்வொரு கடையாக நம்ம பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். அதை வந்து கேரி பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு கடைக்காக தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை பர்ச்சேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அப்படி போய் தான் முடிச்சுக்கிட்டேன் நான். சவுகார்பேட் வரை இந்த தடவை போகவே இல்லை நான். நீங்கள் இந்த பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி உட்டனில் செஞ்ச குங்குமச்சிமிழ் கூட வைக்கலாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த எவர் சில்வரில் உள்ள குங்குமச்சிமிழ், அது மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் வர்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபைபர்களில் உள்ள மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. கொஞ்சம் பூஜை ரூமில் உள்ள திங்ஸ் மட்டும், சாமிக்குரிய திங்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து வெண்கலம், செம்பு, அது மாதிரி வெள்ளி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உட்டு நீங்கள் பூஜை ரூம்குள்ளே வந்து ஜெர்மன் சில்வரை அவாய்ட் பண்ணிக்கோங்கங்க. ஜெர்மன் சில்வர் வந்து நம்ம வாங்கலாம், ஒரு தாம்பாளத்தட்டா இல்லை ஒரு வரவேற்புக்கு வைக்கிறதா. இப்போ ஒரு கல்யாண வீடு இருக்குது நம்ம வீட்டில், நம்ம வரவேற்பில் சந்தன குங்குமம், அந்த பன்னீர் சொம்பு, இதெல்லாம் வந்து நம்ம ஜெர்மன் சில்வரில் வச்சோம்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். எந்நேரம் எவன் வந்து தூக்கிட்டு போவான் அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல் நம்ம தைரியமாகவே யூஸ் பண்ணலாம். பார்க்க சில்வர் மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவை இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் வளையல் வாங்கியிருந்தேன், அதே மாதிரி கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸு, அது மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அந்த பேக்ஸு இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.